வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: மனதிலிருந்துதான் எண்ணம், சொல், செயல் என்ற முத்தொழில்களும் பிறக்கின்றன என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: எண்ணம், சொல், செயல் மூன்றும் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மையதை எண்ணும் போதே எண்ணமே அனைத்திற்கும் மூலமாகும். இன்ப துன்ப, வெறுப்பு வெறுப்பு, உயர்வு தாழ்வு, எண்ணத்தின் நாடகமே பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்துக்கும் ஈடை பெட்டி. எண்ணமே இல்லை எனில் ஏதுமில்லை, எண்ணத்திற்கு அப்பாலும் ஒன்றுமில்லை என்று ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் என்று சாமிஜி இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க. வள்ளுவர் சொல்லும்போது எண்ணிய எண்ணியாங்கு எய்தலால் எண்ணியர் திண்ணியராக பெறின் என்று சொல்றாங்க. மகாகவி சொல்லும்போது எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்று சொல்றாங்க. மனம்னா என்ன, எண்ணம்னா என்ன என்று நாம பார்ப்போங்க. ஆன்மாவின் செயல்களும் அனுபவங்களும் தான் மனம் எனப்படுகிறது. மனதினுடைய ஒரு இயக்க சிறப்பை குறித்து அதையே எண்ணம் என்றும் சொல்லுகிறோம். எண்ணுதல் கணித்தல் என்றாகி எண்ணம் தோன்றுகிறது என்று சாமிஜி சொல்றாங்க. ஆன்மா கோடான கோடி உயிர்த்துகள்கள் சேர்ந்த கூட்டு இயக்க தொகுப்பு தான் இந்த பருவுடல், இந்த ஆன்மா. இப்போ மனம் என்பது பைபிள், குரான், பகவத்கீதை மாதிரி நம்முடைய ஒட்டு மொத்தத்தையும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனம் அடிமனமாக நம்முடைய கருமையத்தில் இருக்கிறது. பிறந்தது அது சஞ்சித பதிவு. பிறந்ததுக்கு அப்புறம் நம்முடைய மூளையில நம்முடைய பதிவுகள் அனைத்தும் இருக்கு. அதுதான் அடிமனம், நடுமனம், புறமணம் என்ற அந்த புலன்கள் வழியாக நாம ஒவ்வொரு எண்ணத்தையும் நாம செயல் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம எப்படி பைபிள், குரான், பகவத்கீதையிலிருந்து ஒரு செய்தியை எடுத்து நாம வாசிக்கிறோமோ அதுபோல நம்முடைய மனம் என்பது ஒட்டு மொத்தத்தையும், அது அனைத்து பதிவுகளையும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தெய்வீக பெட்டகம் நம்முடைய மனம். அவ்வப்போது நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணத்தையும் நாம நல்ல எண்ணமாக, தூய எண்ணமாக நம் மனதுல எண்ணி அதையே நாம சொல்லாக சொல்லி செயல் செய்யும் போது அது நமக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கு உயிருக்கும் துன்பமில்லாத நன்மை தரத்தக்க ஒரு செயல்களை நாம செய்யக்கூடிய அந்த ஒரு தெய்வீக நிலை நமக்கு உருவாகும். ஒரு எண்ண தூய்மை இருந்தாலே போதுமானது. நமக்கு பேராசை உருவாகாது. தடை வந்தா ஆசை, பேராசை தடையாக வரும்போது சினம் செல்லாத விடத்து எல்லை கட்டி வஞ்சமாகவும் அதுவே நமக்கு ஒரு மனக்கவலையாகவும் உருவாகி நான் யார் என்ற அந்த உணர்வு மறந்த நிலையில நாம இந்த உடலையே நாம் எல்லை கட்டி கொண்டு வாழக்கூடிய அந்த அருகுண வயப்பட்ட 5 பெரும் பழிச்செயல்கள்ல நாம வாழக்கூடிய அந்த ஒரு கீழ்நோக்கு நிலையான அந்த சிற்றின்பத்திலேயே நம்முடைய மனமானது போய்கொண்டிருக்கும். மனமது செம்மையானால் மந்திரம் சப்ப வேண்டாம் என்று சொல்லுவாங்க, மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லுவாங்க. நம்முடைய மனம் தூய்மையாகவும் எண்ணம், ஒவ்வொரு எண்ணமும் நாம தூய்மையாக எண்ணி சொல் செயல் செய்யும் போது அந்த இறையத்து தன்மையான அன்பும் கருணையும் நமக்குள்ள வரும். மனித மனம் ஒரு குரங்கு என்று சொல்லுவாங்க. ஒரு சிம்பான்சி வெளிநாட்டுல ஒரு ஜூவுல இருந்து இன்னொரு ஜூவுக்கு அது தேவைப்படும் போது அது அங்க மாத்துறாங்க. அந்த மனித குரங்கு ஒரு சிறு விமானத்துல அதுக்கு கார்டு, விமானி எல்லாம் அதை எடுத்துட்டு போறாங்க. அது குறிப்பிட்ட அவர்ஸ் அந்த நாட்டை கடந்து அங்க போறதுக்காகும். அப்போ அந்த விமானம் விபத்துக்குள்ளாகுது. விபத்துக்குள்ளாகும் போது அந்த சிம்பான்சி மட்டும் தப்பிக்குது.
அப்போ அந்த சிம்பான்சியை ட்ரெயின் பண்ணக்கூடியவங்க கேட்குறாங்க, இந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது யார் என்ன செய்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, விமானி கார்டெல்லாம் தண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இந்த விமானத்தை நான் ஓட்டி கொண்டிருந்தேன் என்று சொல்லுது. நான் இது ஏன் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னா, நாம நம்முடைய மனதை இறையொத்த தன்மையான தெய்வீக நிலைக்கு நாம் வைத்து கொண்டு வாழும்போது நம் மனம் தெளிந்த நீரோடை போல இருக்கும். அது இறையொத்த தன்மையான அன்பும் கருணையுமாகவும் இருக்கும். நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் எண்ணத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டாலே அந்த இறைநிலை இணைப்போடு நாம் வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்,